ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கூல் பாய்ஸ் பெயிண்டிங். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ராயல் பிளே டேப்பிள் வால் டிசைன் வந்து மாஸ்க் டேப் ஜாமெட்ரி வால் டிசைன் மிக்ஸ் பண்ணி ரெண்டும் கலந்து ஒரு வால் டிசைன் ஒன்று போட்டிருக்கோம். அதோட ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நம்ம போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவில் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம போடுறக்கூடிய வால் டிசைன் இதுதான். டேப்பிள் டிசைன் கூடவே நமக்கு மாஸ்கிங் டேப் டிசைன் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். இது எப்படி போடுறதுங்கிறத ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இந்த வாலில் தான் நம்ம போட போகிறோம். இது வந்து ஏற்கனவே பிங்க் எம்எல்சன் அடிச்சிருக்காங்க. ஓல்டு கலர் ஏற்கனவே பிங்கு தான். நம்ம அது மேட்ச் பண்ணி தான் நம்ம கலர் கொடுக்க போகிறோம். இருந்தாலும் நம்ம அதுக்கு மேலே அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ரைமர் அடிக்கணும் தேவையில்லை. இதில் வந்து நம்ம அந்த மாஸ்கிங் டேப்போட ஜாமெட்ரி என்ன டிசைனில் வருதோ அதை அதுக்கான பண்ணி மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த கோல்டு பெயிண்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடலாம். அந்த 1 இன்ச்சு டேப்பு கணக்கு பண்ணி எக்ஸ்ட்ரா நம்ம 2 இன்ச்சு கணக்கு பண்ணி நம்ம ப்ரெஷ்ஷால் நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸ்ப்ரே ஆனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம மாஸ்கிங் டேப்பை நம்ம மார்க் பண்ண கணக்கு பண்ணி ஃபுல்லாக ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி இது ஒட்டுறது வந்து நம்ம கோல்டில் அப்ளை ஆகிருக்கிற இடத்துல ஒட்டுற மாதிரி ஃபினிஷ் பண்ணி ஒட்டணும். அப்போ தான் ரிமூவ் பண்ணும்போது அந்த கோல்டு பெயிண்ட் அதில் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இது டேப் ஒட்டின பிறகு ஃபுல்லாகவே ராயலி பெயிண்டில் வந்து பிங்க் கலர் 8138ங்கிற நம்பருக்குள்ளே எம்எல்சன் வந்து அப்ளை பண்ணிடணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ராயல் பிளே வந்து அப்ளை பண்ணணும். ராயல் பிளே கலர் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா X123ங்கிற நம்பரில் உள்ள ராயல் பிளே பெயிண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இது நம்ம ஒரு லிட்டருக்கு ஒரு 100 ml தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். நம்ம ஏற்கனவே பிங்க் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு மாஸ்கிங் டேப் மேலே அது வீடியோ எடுக்க முடியலை, அதனால் ஃபினிஷ் ஆன பிறகு நான் இது பண்ணுறேன். டேப் ஓட்டின பிறகு நம்ம ஃபுல்லாகவே அந்த பிங்க் கலர் எம்எல்சன் அப்ளை பண்ணிவிட்டு ராயல் பிளே X123ங்கிற ராயல் பிளே பெயிண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து மாஸ்கிங் டேப்புக்குள்ளே ஒர்க்கு முடிஞ்சுது. இது வந்து என்ன ராயல் பிளேக்குள்ளே பெயிண்டிங். இது வந்து நம்ம மாஸ்கிங் இது ஃபுல்லாகவே நம்ம ஒரேடியாக அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை. அந்த டேப் ஓட்டிட்டு கணக்கு பண்ணி தேவைக்கு தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் ஈஸியாக இருக்கும், பேட்சஸ் வராது. நம்ம அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர் வச்சு நம்ம ஊற்றி எடுத்துடலாம். இதில் வந்து நமக்கு அந்த டேப்பிள் டிசைன் வந்து கிடச்சிடும். இந்த ராயல் பிளே அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் குயிக்காக அப்ளை பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து காயாமல் அந்த டிசைன் நமக்கு நீட்டாக அப்ளை கிடைக்கும். இந்த ராயல் பிளே பெயிண்ட் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஒரு 5 பாக்கெட்டு ஷாம்பு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கூட கொஞ்சம் நேரம் நமக்கு காயாமல் இருக்கும். முதல்ல நம்ம அந்த நியூஸ் பேப்பர்லாம் நம்ம நல்லா கசக்கி போட்டுக்கிடணும். அப்போ தான் எடுத்து டக்குன்னு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கசக்கி போடாத பேப்பர் வச்சு நம்ம அந்த டிசைன் போட முடியாது, நீட்டாக வராது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ் ஆட்டு நம்ம அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடிஞ்சதும் கொஞ்சம் வாடினோடனே பெயிண்ட் வாடினோடனே தெரியும் உங்களுக்கு. மாஸ்கிங் டேப்பை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். மாஸ்கிங் டேப் ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக ரிமூவ் பண்ணணும், இல்லைனா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்து பிச்சுட்டு வந்துடும். அப்புறம் டச்சப் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து நம்ம வாலில் வந்து ஹாலெலாம் வந்து பேக்ரவுண்டு வாலாட்டு இந்த டிசைன் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபினிஷிங் நல்லா இருக்கும். டிவி வச்சுருக்கக்கூடிய வால், இந்த ஷோகேஸ் இருக்கக்கூடிய வால் பேக்ரவுண்டுக்கெல்லாம் இந்த ராயல் பிளே டிசைன் வந்து அப்ளை பண்ணலாம். நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இது வந்து ராயல் லுக்காக இருக்கிறதுனால
நல்லாயிருக்கும். நம்ம மாஸ்கிங் டேப்பில் வந்து கோல்டு அடிச்சிருக்கனால அந்த மாஸ்கிங் டேப்பு ஜாமெட்ரி டிசைன் வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும். அதில் வந்து அது எல்லாமே உள்ளே வந்து நம்ம டேப்லெட் டிசைன் இன்னும் ராயல் ப்ளே வந்து இதை கொடுத்துருக்கனால இந்த பேட்சஸ் இல்லாத மாதிரி ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நம்ம போட இது போன்ற பயனுடைய வீடியோக்கள்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க.